ஹாய் ஆல், ஒரு சூப்பர் சிம்பிள் அண்ட் ஈஸியான உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் காமிச்சிடுறேன். வெள்ளைப்பூடு, அப்புறம் வெங்காயம், கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. நான் வந்து இங்கே ஒரு கப் வந்து போட்டு நல்லா ஒரு 3 hours ஊற வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நல்லா பத்தை போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அரை மூடி தேங்காயை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு பாதியை வந்து இப்போது வந்து நான் சோம்போடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லா வந்து மையாக அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ அந்த ஒரு கால்வாசி தேங்காய் இருக்குது இல்லையா, இதை வந்து நல்லா துருவின மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதை நீங்கள் சின்ன சின்னதாக பீஸ் மாதிரி கட் பண்ணாலும் கூட ஓகே தான். ஸோ இப்போ நாம் வந்து ஊற வச்சுருக்கிற பருப்பு, அது கூட 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா பருப்பருன்னு அரைக்கணுங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, சுத்தமாக தண்ணியை ஆட் பண்ணாதீங்க. பல்ஸ் மோடில் போட்டு நல்லா கை வச்சு சுற்றிலாம் வலிச்சு விட்டு அந்த மாதிரி அரைச்சிடுங்க. பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். இப்போது இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா 1 கப் சின்ன வெங்காயம், இது கூட நான் வந்து தூளாக கட் பண்ண கருவேப்பிலையும் மல்லியும் போட்டிருக்கேன். இது கூட நான் வந்து உப்பு பெருங்காய பொடியும் போட்டேன். அப்புறம் பைண்டிங்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஒரு பெரிய கடாயில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய், இது கண்டிப்பாக நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். அப்புறம் இது கூட கொஞ்சமாக வந்து கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 5-6 வெந்தயம் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். இது கூட நான் வந்து 2 கொத்து நல்ல கழுவின கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா தாளிப்பு வந்ததுக்கப்புறமா ஒரு வெள்ளைப்பூடு, நான் வந்து 2 பெரிய சைஸ் ஃபுல் பூடு எடுத்திருக்கேன். அதை நல்லா வதக்கி வெள்ளைப்பூடு வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இது கூட நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுல் பெரிய கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூட நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் தக்காளி இல்லைன்னா 3 சின்ன சைஸ் தக்காளி. இது கூட தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதில் வந்து புளி ஊற்ற போகிறோம். ஸோ நீங்கள் தக்காளி கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க. அந்த துருவன தேங்காவை நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவோட உருண்டை மாவோட சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது வந்து அவ்வளோ காரம் கொடுக்காதுங்க. இது கூட நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது வந்து பருப்பு உருண்டை குழம்பு அப்படிங்கிறதுனால சீக்கிரமே திக்காயிடும். உருண்டெல்லாம் போட்டிங்கன்னா தண்ணி நிறையா உறிஞ்சிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுந்தை வந்து உருண்டைகளாக வந்து பிடிச்சி போட்டு இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சோம்பு தேங்காயும் போட்ட பேஸ்ட், அதையும் இதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.